Hello friends, welcome to Kavish Cute Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கல்கோனா அப்படின்னு சொல்கிற கம்பர்கட்டுங்க. இது நிறைய இடத்துல கல்கோனான்னு சொல்லுவோம், கம்பர்கட்டுன்னு சொல்லுவோம். சின்ன வயசில் நம்ம கட்டில் கடையில் ஸ்கூல் போகிற டைமில் 25 பைசா 50 பைசா கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். கண்டிப்பாக யாராலையும் மறந்துருக்க முடியாதுங்க. இது ரொம்ப சிம்பிள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் தேங்காவை வந்துட்டு பின்னாடி உள்ள ஓடெல்லாம் சீவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மிக்சியில் வந்து பூ மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். லைட்டாக 1-2 கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி பாத்திரம் 2 எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிரைண்ட் பண்ண தேங்காவை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். எதுக்காக ஒரே மாதிரி பாத்திரம் அப்படின்னா அளவுக்காக. இதில் எவ்வளோ அளவு தேங்காய் எடுத்துருக்கோமோ சேம் அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். ஒரே அளவுக்கு எடுத்துக்கணுன்றதுக்காக ஒரு மாதிரி பாத்திரம் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து சும்மா கொஞ்சமான அளவு இருந்தால் போதும். லைட்டாக ஒரு சொட்டு தான் இடையில சேர்க்க போகிறோம். அப்புறம் பிளேட்டில் தடவுறதுக்கு அவ்வளோதான். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அந்த பேனில் வந்து ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து கரையிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கரையிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நம்ம ஊர் வெல்லம் எவ்வளோ தான் பியூராக வாங்கினாலும் சில சமயங்களில் கல் மண் இருக்க தான் செய்யுது. ஸோ கரையிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாங்க. கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். தயவுசெய்து பிளாஸ்டிக் வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா நல்லா உருகிரும் வடிகட்டி. ஸோ வந்து இது மாதிரி ஒரு இரும்பு வடிகட்டி மாதிரி எடுத்துக்கோங்க, சில்வர் வடிகட்டி. இதில் வந்து நீங்கள் வடிகட்டினா தான் எதுவும் ஆகாது. அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. வடிகட்டியாச்சு. இப்போ மறுபடியும் இதை நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இந்த பாகு காய்ச்சது பார்த்திங்கன்னா முறுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பி பதம் கிடைக்கணும். இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா தண்ணியில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா லேசாக உள்ளுக்குள்ளே அந்த இதை எடுத்து பார்க்குறப்ப உருட்டிட்டு கையில் வரும். இது மாதிரி வரும், பால்ஸ் மாதிரி. இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பர் சுவையாகவும் இருக்கும். இடையில கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கல் ஸ்டேஜில் ஆகிடும். அதை பார்க்குறப்போ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டு இப்போ நம்ம பிளேட்டில் எதுக்காக நெய் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா தட்டில் போய் நல்லா ஒட்டிக்கும், பயங்கர ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா தட்டில் வந்து எதுவும் அதிகமாக ஒட்டாமல் நமக்கு வெளியே வந்துடும். அதுக்காக தான் நெய் ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போடுறோம். நீங்கள் இதுலேயே வந்துட்டு டேரெக்டாக இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஒரு கத்தி வச்சு கீறி கட் பண்ணி நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இல்லை நம்ம கமர்கட்டு கல்கோனா அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு வந்து உருண்டை ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம உருண்டையாகவும் உருட்டிக்கிட்டாலும் ஓகே. இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப ஆறிடக்கூடாதுங்க. ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம பிச்சு எடுக்கிறதுக்கே 2 நாள் ஆகிடும். ஸோ வந்துட்டு மிதமான சூட்டில் வந்து ஒரு கால் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிங்க. இல்லை கையில் இது மாதிரி நெய் தடவிக்கோங்க. பயங்கரமாக இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் வீடியோக்காக ஒன்று செஞ்சு காட்டுறேன். ஆனாலும் எனக்கு சூடு தாங்கவே முடியலங்க. பாருங்கள், ஒன்று உருட்டியிருக்கேன். கொஞ்சமாக லேசாக ஆறுனதுக்கப்புறமா மீதியெல்லாம் உருட்டிக்கலாம். பாருங்கள், என்னால் எடுக்கவே முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபேனில் ஆற விட்டுட்டு இப்போ நான் உருட்டுறேன். ஆனால் ரொம்ப ஆற விட்டிங்கன்னா உருட்டுறது சிரமமாயிடுங்க. ஸோ இது மாதிரி நம்ம உருட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். கல்கோனா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து வெளியே கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வீட்டிலேயே எல்லாம் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதை வந்து குறைஞ்சபட்சம் 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சனால. இப்போது தட்டில் போட்டிங்க அப்படின்னா இப்படி ஒரு சவுண்டு கேட்கும். மேலேருந்து இப்படி எடுத்து போட்டு பாருங்கள், சவுண்டு கேட்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங் ஆகிடும். சப்பி தான் சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.